ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு த ஆன்லைன் கிளாஸ். ஹெச்ஆர்எம்மில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் ஜாப் எவாலுவேஷன். ஸோ ஜாப் எவாலுவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபை பற்றின நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி அந்த ஜாபை மற்ற ஜாபோட கம்பேர் பண்ணி இந்த ஜாபோட ஒர்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது ஜாப் எவாலுவேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஜாப் எவாலுவேஷன் இஸ் a systematic process of determining the worth of one job in relation to another job in the organization. இப்போ ஒரு ஜாபோட வேல்யூ தெரியும்னா மற்ற ஜாபுக்கும் இந்த ஜாபுக்கும் என்ன இது இருக்குது, எவ்வளோ மற்ற ஜாபை விட இந்த ஜாப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதுலேருந்து இது எவ்வளோ கூட இருக்குது குறையா இருக்குங்கிற மாதிரி நம்ம எவாலுவேட் பண்ணுறது தான் ஜாப் எவாலுவேஷன் அப்படிங்கிறது. ஸோ டியூரிங் ஜாப் எவாலுவேஷன் the relative worth of various jobs are assessed so that the wages can be paid depending upon the worth of the job. மற்ற ஜாபோட கம்பேர் பண்ணிட்டு அதை விட இது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது, அப்போ இதுக்கு எவ்வளோ வேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ஜாப் எவாலுவேஷன். ஓகே, இதோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டல் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறவர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். a process of determining the relative worth of various jobs within the organization so that differential wages may be paid to jobs of different worth. ஒவ்வொரு ஜாபோட ஒர்த்தையும் அனலைஸ் பண்ணி அந்த ஜாபுக்கு வேஜை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் எவாலுவேஷன் அப்படிங்கிறாரு. ஓகே, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிஸ்டமேட்டிக் வேயில் தான் நம்ம இதை பண்ணுவோம். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ மெத்தட் வித் அ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஜாபை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஜாபில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இது தான். அப்போ தான் அந்த ஜாபோட ஒர்த் என்னென்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு வேஜை ஃபிக்ஸ் பண்ண முடியும். வேஜை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் பப்ளிக் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலான்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் an attempt to determine the requirement of the work involved for any incumbent. அதாவது ஒரு அந்த ஜாபை செய்ய வர்றாங்க இல்லையா, இன்க்யூபண்ட்னா அந்த ஜாபை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற பர்சன், அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் இந்த ஜாப் எவாலுவேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஜாப்ஸ் அண்ட் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் அப்ரைஸ்ட். ஒரு ஜாபை செய்கிறதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைன்னு நம்ம டிசைட் பண்ணும்போது அந்த ஜாப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுங்கிறதையும் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அப்ரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாப் அப்ரைசல், அந்த ஜாபை பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களாங்கிறத எவாலுவேட் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த ஜாப் எவாலுவேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் அண்ட் டிஸ்கிரைபிங் பொசிஷன். அதாவது அந்த ஜாபோட பொசிஷன், இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நிறைய ஜாபில் இந்த ஜாபோட பொசிஷன் என்ன, அண்ட் டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் ஒர்த் பை கம்பேரிங் டியூட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பொசிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ். அந்த ஜாபோட ரிலேட்டிவ் ஒர்த்தை கம்பேர் பண்ணி அதோட டியூட்டிஸ், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதர் ரெக்குயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த ஜாபோட ஒர்த்து என்னது, ரிலேட்டிவ் ஒர்த் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த ஜாப் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ சிஸ்டம் டு டீல் எக்ஸ்க்ளூசிவ்லி வித் அசஸ்மெண்ட் ஆஃப் த ஜாப் அண்ட் நாட் கன்சர்ன் வித் எம்ப்ளாயீஸ் அசைன் டு தி ஜாப். அதாவது இங்கே எம்ப்ளாயீஸை நம்ம அசஸ் பண்ண போகிறது இல்லை. வி ஆர் அசஸிங் ஒன்லி த ஜாப். அந்த ஜாபை மட்டும் அனலைஸ் பண்ணுறோம். ஜாபை சுற்றி இருக்கிற விஷயங்கள், அந்த ஜாபை பற்றின விஷயங்களை அனலைஸ் பண்ணி அந்த ஜாபுக்கு வேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செய்கிறோம். ஓகேவா, அந்த ஜாபை பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் அசஸ் பண்ணலை, அது வேறு தனி டாபிக். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இட் இஸ் டிசைன் ஒன்லி டு எஸ்டாப்ளிஷ் வேஜ் டிஃப்ரென்ஷியல்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் கன்சர்ன் வித் அப்சல்யூட் வேஜ் லெவல். வேஜ் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு வேஜை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காகத்தான் இதை செய்கிறாங்களே தவிர வேஜ் லெவலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இல்லை. ஓகே, அது என்னது வேஜ் டிஃப்ரென்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, செக்ஷனல் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி செக்ஷனல் மேனேஜர்ஸ், டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேரி ஆகும். சில டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதைத்தான் இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. எது ஹைலி இதாகுது,
ரொம்ப வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து வேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோட அப்ஜெக்டிவ்ஸ், ஜாப் எவாலுவேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா டு செக்யூர் அண்ட் மெயின்டைன் கம்ப்ளீட் அக்யூரேட் அண்ட் இம்பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஈச் டிஸ்டிங்டிங் ஜாப் ஆர் ஆக்குபேஷன் இன் த என்டையர் பிளான்ட். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அக்யூரேட்டாக அண்ட் ஒரு இம்பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஜாப்பை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு வந்து அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாபோட கம்ப்ளீட் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் எப்படி வேரி ஆகுதுங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் டு ப்ரொவைட் a ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஃபார் டிட்டர்மினிங் த ரிலேட்டிவ் ஒர்த் ஆர் வேல்யூ ஆஃப் ஈச் ஜாப் இன் த பிளான்ட். அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும், ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபை வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதை டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாப் எவாலுவேஷன். ஓகே, அண்ட் டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் பே ஃபார் ஈச் ஜாப் which is fair and equitable with relation to other job in the plant, community and industry. ஸோ ஒரு ஜாப் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஜாபோட ரிலேட்டிவ் ஒர்த் என்னங்கிறத பேஸ் பண்ணி அந்த ஜாபுக்கு ஒரு ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் வேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஃபேர் வேஜஸ்ங்கிறது அந்த வித்தின் த கம்பெனியாக இருக்கலாம், வித்தின் த சொசைட்டியாக இருக்கலாம், வித்தின் த இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதில் இந்த ஜாபுக்கு என்னது அவங்க கொடுக்குறாங்கங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த ஜாப் எவாலுவேஷன் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டு என்ஷூர் தட் லைக் வேஜஸ் ஆர் பெய்டு டு ஆல் குவாலிஃபைடு எம்ப்ளாயீஸ் ஆன் ஒர்க். எல்லா குவாலிஃபைடு எம்ப்ளாயீஸுக்கும் கரெக்டான ஒர்க்குக்கு கரெக்டான சேலரியை வந்து நம்மளால் கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த ஜாப் எவாலுவேஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டு ப்ரொமோட் ஃபேர் அண்ட் அக்யூரேட் கன்சிடரேஷன் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது பார்த்திங்கன்னா டு ப்ரொமோட் ஃபேர் அண்ட் அக்யூரேட் கன்சிடரேஷன் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு ஜாபை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து இந்த ஜாப் எவாலுவேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டு ப்ரொவைட் எ ஃபேக்சுவல் பேசிஸ் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் வேஜ் ரேட்ஸ் ஃபார் சிமிலர் ஜாப் போத் வித்தின் த கம்யூனிட்டி அண்ட் வித்தின் த இண்டஸ்ட்ரி. வேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கரெக்ட் வேஜ் இது தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இதே மாதிரி மற்ற இடத்துல வந்து இதே ஜாபுக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்கங்கிறத கம்பேர் பண்ணி அதை கொடுக்குறதுனால அது ஈஸியாக இருக்கும். அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு வந்து கரெக்ட் வேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஃபார் த ஒர்க் ஆர்கனைசேஷன், employees selection and training and numerous other important purposes. நிறைய வந்து இந்த ஜாபை பற்றின இன்ஃபர்மேஷன், எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்கணும், எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறது வந்து இந்த ஜாப் எவாலுவேஷன் தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜாப் எவாலுவேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஜாப் எவாலுவேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாபை பற்றி அந்த ஜாபை வேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி தான் இங்கே ஜாபை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஜாப் எவாலுவேஷன் பண்ணுறாங்க. அதனால் வேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ டேக்கிங் அக்கௌண்ட் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் இன் டிட்டர்மினிங் வேஜஸ் அண்ட் சேலரிஸ். ஒரு ஜாபுக்கு எவ்வளோ வேஜ் சேலரி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அத்தனை விஷயத்தையும் இந்த ஜாப் எவாலுவேஷன் வந்து கன்சிடர் பண்ணும். ஓகே, அண்ட் மெயின்டைனிங் ஹார்மனி பிட்வீன் த யூனியன் அண்ட் த மேனேஜ்மெண்ட். ஸோ ட்ரேட் யூனியனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்தந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் இதுக்கு இவ்வளோ ஜாப், இவ்வளோ சேலரி அப்படிங்கிற மாதிரி இவங்க நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ட்ரேட் யூனியனை என்ன பண்ணும், கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு இந்த ஜாப் எவாலுவேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸ்டாண்டர்டைசிங் த வேஜ் டிட்டர்மினேஷன் ப்ராசஸ். முதலே சொன்னோம் இல்லையா, ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ வேஜ் டிட்டர்மினேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வேயில் நம்மளால் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் ஜாப் எவாலுவேஷன். அண்ட் compensating the employees as per the requirements of the job to avoid biasness and promote equality in payment of wages. யாருக்கும் இங்கே பார்ஷியாலிட்டி பார்க்காம அவங்கவுங்க அந்த ஜாபை பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு என்ன ஃபேர் வேஜ் கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுனால இங்கே வந்து ஒருதலை பட்சமாக நடக்கக்கூடியது வந்து அவாய்ட் பண்ணப்படுது. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் வேஜ் கொடுக்கறதுனால பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டு போகலாம். அண்ட் தென் மினிமைசிங் த காஸ்ட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்.
கட்டாயம் யாருக்கு எவ்வளோ வேஜ் கொடுக்கணுங்கிறத ஒழுங்காக டிசைட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து கம்மியாகும். கரெக்டான ஜாபுக்கு கரெக்டான ஆள் எடுக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அந்த ட்ரைனிங் ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட்டும் நமக்கு குறையும். ஓகே, ஸோ இந்த ரீசனுக்காகலாம் இந்த ஜாப் எவாலுவேஷன் நமக்கு தேவைப்படுது. த ரிமைனிங் பார்ட் வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் கிளாஸ்மா. தேங்க்யூ.